டீடாக்ஸ் அண்ட் ரெஜுவினேஷன் அப்படின்னாலே முதல்ல டீடாக்ஸ் அப்படின்னாலே எல்லாருக்குமே வந்து முதல்ல ஞாபகம் வர விஷயம் குடல் சுத்தம் அப்படிங்கிறது மட்டும்தான். பட் இங்கே வந்து நான் ரெண்டு விஷயமா இதை பிரித்து சொல்லணும்னு விரும்புகிறேன். ஒன்று வந்து இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல். இன்டர்னல் அப்படிங்கிறது வந்து ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஆஸ்பெக்ட்டுக்கும், எக்ஸ்டர்னல் அப்படிங்கிறது ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட்டுக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட் அப்படின்னா இந்த குடல் சுத்தம், வேர்வை வந்து வாடா இல்லாமல் இருக்கிறது, அப்புறம் ரெகுலர் பவல் ஹேபிட்ஸ், அப்புறம் பிளாடர் ஹேபிட்ஸ், அதாவது யூரின் நல்லா சிறுநீர் வந்து கலர்லெஸ்ஸாக கழிக்கிறது, இது எல்லாமே முக்கியமான விஷயம். இது வந்து இன்டர்னல். அண்ட் மென்டல் ஆஸ்பெக்ட் அப்படின்னா என்ன சொல்ல வரேன் அப்படின்னா டிஜிட்டல் டீடாக்ஸ் தாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ ஃப்ரீ டைமில் வந்து டூம் ஸ்க்ரோலிங் பண்ணாமல் இருக்கிறது, தேவையில்லாமல் சோஷியல் மீடியா வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து எடுத்துக்காமல் இருக்கிறது, கண்டினியூஸாக நியூஸஸ் பார்க்குறது, அப்புறம் தேவையில்லாத சீரியல்ஸ் வந்து பார்க்காம இருக்கிறது, இது எல்லாமே டிஜிட்டல் டீடாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது தவிர இயற்கை மருத்துவத்தில் வந்து மண் சிகிச்சை, நீர் சிகிச்சை, வாழை இலை குளியல், மண் குளியல், அப்புறம் மசாஜ் சிகிச்சை போன்ற சிகிச்சைகள் எல்லாமே வந்து டீடாக்ஸுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இதை முழுமையாக்கணும் அப்படின்னா அதோட சேர்க்கறது தான் ஃபாஸ்டிங். ஃபாஸ்டிங், தெராபெட்டிக் ஃபாஸ்டிங் அப்படிங்கிறது ஒரு முழுமையான டீடாக்ஸ் தரக்கூடிய ஒன்று. இது எல்லாமே சேர்க்கும்போது நமக்கு எண்ட் ரிசல்ட்டே ரெஜுவினேஷன் தாங்க.